இருந்து வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். பாருங்க, உங்களுக்கு இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் ஏன்டா இதெல்லாம் எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் எப்படா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா பஸ்ஸமே முடிய போது இப்பதான் ரூம்ல இருக்கவங்க கூவிட்டு இருக்கீங்களாடா? அட பாவிகளா. ப்ரோ எங்க ரூமே கிடையாது, இப்பதான் எங்க ரூமுக்கு வந்திருக்கான். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த எபிசோட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என் கூட யார் இருக்கானா, ஷாம் இருக்கான். ஹைடா ஷாம். வணக்கம் ப்ரோ. அப்புறம் நம்ம கிஷோர் இருக்கான். ஹைடா கிஷோர். ஹாய் எரி, ஹாய் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லைட்டா அள்ளு விட்டுருச்சு. என்னடா மறுபடியும் டெஸ்ட் மேட்ச் மாதிரியே போகுதான்னு பார்த்தா கடைசியில பார்த்தீங்கன்னா பாண்டியா கம்பேக் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பவுலிங்கும் சூப்பர் பவுலிங் டிஸ்பிளே போட்டு இந்தியா அவங்க ஸ்டைல்ல வந்து ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி கிஷோர், என்னடா இந்த மேட்சோட இனிஷியல் தாட் சொல்ற, என்ன ஆச்சு? அதான் எரி, நீ சொன்னதுதான், ஒரு ஆள் தான் டிஃபரன்ஸ் ரெண்டு இதுக்கும். வந்துட்டு அந்த ஹர்திக் பாண்டியா எங்க இருந்தோ வந்தான். இப்ப இந்த 115 அந்த மாதிரி சேஸா இருந்தா எனக்கு என்னமோ சேஸே டிஃபரெண்டா இருந்துக்கும் தோணும். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் மேபி அந்த கட்டையை போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஆடி இருப்பாங்க. 180ன்றது இந்த பிச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அதிகமானது போகும். பிச்சு ரொம்ப ஈஸியால இல்ல, எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா தான் டிஃபரன்ஸ்ன்னு எனக்கு தோணுது. அதுக்கு ஷாம் ஒரு பாயிண்ட் சொல்லுவான். அந்த பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு என்னமோ உண்மைன்னு சொன்னுச்சு. லைக் இந்த கண்டிஷன்ஸ் பார்த்து ஆடாத மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன ஷாம், அதான் நீ நினைக்கிற? அதேதான். ஏன்னா கன்வே பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க ஒரு 180 தான் அதிகபட்ச ஸ்கோர்னே சொன்னாங்க. ஆனா இந்தியா வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவங்க அந்த ஆஸ்திரேலியா ஆடின மாதிரி இங்கேயும் வந்து ஆடலாம் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு பார்த்தா தெரியுது. சுமன் கிலுமே பார்த்தா அடிக்க போய் அவுட் ஆறான். சூரியகுமாரும் பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போற பாலு, அதை வந்து அக்ராஸ் ஆட போய் கேட்சாங்க. ரெண்டு பேருமே அது அந்த ஷார்ட் பத்தி நினைக்கிற ஷாம். ப்ரோ ஸ்டார்ட் ஏரியா கேட்டா அபிஷேக் சர்மா வந்து நம்ம வந்து எக்ஸப்ஷனல் ப்ரோ. அவன் இந்த மேட்ச்மே அவன் வந்து நல்லா தான் விளையாண்டான். அது வந்து அன்பார்ச்சுனேட்லி ஜான்சன் ஒரு சூப்பர் கேட்ச் எடுத்தனால போயிடுச்சு. கில்லை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அதனால அந்த ஆப்ஷனே விட்டுருங்க. திலக் வர்மா வந்துட்டு ஓகே ப்ரோ, அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணா, கோப்பப் பண்ணிருக்கலாம், பட் ஸ்டில் இதாயிருச்சு, அவ்வளவுதான். மற்றபடி கிஷோர் ப்ரோ சொல்லிட்டாங்க, எங்கேயோ இருந்த கேம் வந்து தலை தூக்கி நிப்பாட்ட மாதிரி தனி பிச்சு ஆடிட்டு இருந்தான் பாண்டியா மட்டும். ஆனா பாண்டியா பண்ணதை மத்த யாருமே பண்ண முடியல. பாண்டியா என்ன பண்ணான்னா எந்த பவுலரை கரெக்டா டார்கெட் பண்ணணும்னு கரெக்டா பார்த்து அடிச்சான். ஏன்னா எந்த பவுலர் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே அடிக்க போல கரெக்டா. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யார் அடிச்சான், கேசவ் மகாராஜ் கரெக்டா அவனோட ஆர்க்ல போட்டோன்னே தூக்கி கடாசுனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஃபாஸ்ட் பவுலர் இவன் நார்ஜேவெல்லாம் போடுற பேசலாம் அழகா ஹேண்டில் பண்ணா. அதுக்கப்புறம் இன்னும் புது பவுலர் தந்தானே, அவனுமே வந்து லூஸ் பால்ஸ் தான் அட்டாக் பண்ணா. மத்தவங்களாம் அப்படி பண்ணல, ஷார்ட்ஸ்க்கு போகணுமேன்னு சொல்லிட்டு ஆடின மாதிரி இருந்துச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. கிஷோர், நீ என்ன நினைக்கிறடா? 100% எனக்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஹர்திக் பாண்டியா தான் வந்து வேற லெவலா அதை டார்கெட் பண்ண. ஸ்பின்னு தான் என்னோட ஸ்ட்ரென்த்து. எவ்வளவு இது போனாலும் என்னோட அந்த என்னோட அந்த ஏரியால வந்து 2 6 அடிச்சுன்னு சொல்லி அங்க ஸ்டார்ட் பண்ணதான். அப்புறம் நார்ஜேவும் இன்னைக்கு ஆக்சுவலா ரன் நல்லா லீக் பண்ணிட்டான். பட் பார்த்தீங்கன்னா சூப்பரா போட்டான் நார்ஜே இன்னைக்கு. மேபி இந்த கிரவுண்ட்னால கொஞ்சம் அன்லக்கியா இருந்துட்டாங்க, 2-3 கேட்ச் எல்லாம் வராம போச்சு. பட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜூரி கழிச்சு வரான். எனக்கு கம்பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே 150 அடிக்கிறான். எனக்கு ஐபிஎல்ல ஒரு நல்ல பிரைஸ் போவான் அப்படின்னு தோணுது. நாக்கியா அந்த நாக்கியாவை இறங்கி வந்து ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்ல வேற லெவல். அது 149 நினைக்கிறேன். சூப்பரா ஆடுறான். போட்ட பேஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து தப்பான இடத்துல தப்பான பால்ஸ் போட்டான். எனக்கு இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹிட் த டெக் எல்லாம் வந்து ஓவரா பேஸ் கொடுக்க அதாவது 130 129 அந்த மாதிரி பேஸ்ல போடும்போது இவன் 140 போது ரொம்ப ஈஸியா ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேஸ் ஈஸி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எப்போ அவனுக்கு இல்ல. பட் எனக்கு என்னமோ இந்த சீரீஸ்ல ஒரு மேட்சாவது நோக்கியா வந்து ஏதோ ஒண்ணு பண்ண. ஏன்னா வந்து நான் பழைய ஃபர்ஸ்ட் டைம்ல பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு நோக்கியாவை. இப்ப அந்த ஆண்ட்ரிக் நார்ஜே வேற லெவல்ல போடுறேன். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்க நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்க சூப்பரா போட்டாங்க. இந்த பிச்சில் எங்க போடணுமோ 6 மீட்டர் மார்க்குல சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிம்பாலான்னு சொல்றோம் சரி, லுங்கினியும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணா. சூப்பரா 2 பேருமே சூப்பரா தான் போட்டாங்க. ஆன்சரும் சொல்லவே தேவையில்லை. அவர் டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கான். அவங்களுமே சூப்பரா தான் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம எனக்கு இந்தியாவோட இன்னிங்ஸ்லயும் சரி சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ் என்ன டிஃபரெண்ட்னா வந்து அந்த திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், பாண்டியா அவங்க வந்து இவன் தான் அவங்க பால் சாப்பிட்டாலுமே ஒரு 20-20 ரன் ஸ்ட்ரெச் பண்ணாங்க. அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து நான் சவுத் ஆப்பிரிக்கா இருந்து ஒரு மிஸ் ஆச்சோன்னு தோணுது. கிஷோர், நீ அதை அக்ரி பண்ணிக்கிறியா இல்ல டிஃபர் ஆறியாடா? ஆமா, இது அதுதான் பண்ணிருக்கணும். ஒரு யாராவது ஆங்கர் மாதிரி ஆடிங்க. மார்க்கம் அதை ட்ரை பண்ணா, பட் எனக்கு தெரியும் ஸ்பின் போட்டோடனே அது அவுட் ஆயிரும், யார்ட்டையா மாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாராவது ட்ரை பண்ணுங்க. பட் இந்த லைனை பார்த்தேன் அப்படி யாருமே இல்லை. ஆனா
இப்போ சவுத் ஆப்பிரிக்கா லைனப் பார்த்தா எனக்கு டெட்லியா தான் இருக்கு. பேட்டிங் லைனப்பே வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து விசிக்கு ஃபிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டிங் லைன் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. மேபி எனக்கு வந்துட்டு எனக்கு என்னன்னா மகாராஜ் தேவையா அப்படின்னு எனக்கு தோணும். அது போல ஜார்ஜ் லிண்டேன்னு ஒருத்தர் இருக்கான். அவனும் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங் இதோட பெட்டர் சூப்பர் ஆடுவான். சப்போஸ் இதுலதான் போகணும்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப டானவன் ஃபெரேராக்கு முன்னாடி வந்து மேபி ஜான்சன் இறக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி அக்சர் பட்டேல் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணணும்னு எனக்கு இது ஆகுது. ஏன்னா இப்ப பார்த்து பேட்டிங் ரொம்ப ஷார்ட் ஆன மாதிரி இருக்கு. 4th விக்கெட்ல பார்த்தா என்னடா அவ்வளவுதான் பேட்டிங் லைனே முடிஞ்ச மாதிரி இருக்கு. சோ அதை மட்டும் அவங்க யோசிப்பாங்க. இல்ல எனக்கு மில்லர் இன்னைக்கு கொஞ்சம் கிளிக் ஆயிருந்தாச்சுன்னா அது ஒரு டிஃபரெண்ட் கேமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாம அவன் கம்பேக் மேட்ச் மில்லர் வந்து ஒரு 9 months 10 months கழிச்சு தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ அதை விட்டுலாம். பட் இன்னொன்னு பவுலிங் நீ 3 பேசர் போறது கரெக்ட்ன்றியா? எனக்கு தெரிஞ்சு கார்பின் பாஸ் ஆட வைக்கலாம்னு நினைக்கிறேன். கார்பின் பாஸா அந்த அளவுக்கு நீங்க நம்பி போவீங்களா? 5th 6th பவுலர் ஆப்ஷன் அத ட்ரை தான் சொல்றேன். அத பேஸ் இருக்கு. டெஸ்ட்ல ஓடில டெஸ்ட் ஓடில பாக்க பேஸ் இருக்குது அவனுக்கு நேச்சுரலா. பட் ட்ரை பண்ணலாம் நீ சொல்ற மாதிரி. அப்புறம் இந்தியா பவுலிங் பார்த்தா அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா அர்ஷதீப் சிங் இருக்கான்டா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாரான்டா. அது கரெக்டா சொல்லி வச்சா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டான் எனக்கு 2 ஸ்லிப் வேணும். அதே மாதிரி 2வது பால்ல கரெக்டா ஸ்லிப் கேட்ச் போதுரா. இந்தியா பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரியே இல்ல. கரெக்டா யாரெல்லாம் கொண்டு வராங்களோ எல்லாரும் விக்கெட் எடுத்துட்டாங்க. அதை பத்தி நினைக்கிறீங்களா? அது ஹர்ஷதீப்புக்கு வந்துட்டு பிட்ச்ல ஏதாவது இருந்தாலே போதும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் அவன் அட்லீஸ்ட் 2 விக்கெட் அவனோட பங்குக்கு எடுத்தான். பிட்ச்ல ஏதாவது இருக்குன்னு ஸ்விங் எடுத்தா போதும். இன்னைக்கு அது இருந்துச்சு. நீட்டா யூட்டிலைஸ் பண்ணி சும்மா ஃபர்ஸ்ட் ஓவர்ல எத்தனை மேட்ச் விக்கெட் எடுக்கிறான். ஒரு அசட்டா இருக்கா. நீ எந்த கண்டிஷன்னாலுமே எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஃபர்ஸ்ட் சீமரா இருக்கும்னு எனக்கு தோணுது. பும்ராவோ இல்லையோ ஹர்ஷதீப் தான் எனக்கு ஒரு மெயின் மாதிரி தோணுது எனக்கு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி அவன் எப்படியுமே சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தா T20ல மட்டும் எப்படியாவது விக்கெட் எடுத்துறான் அவங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு பிக் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வருண் சக்கரவர்த்தியே. பட் இருந்தாலும் 2 விக்கெட் ஜான்சன் விக்கெட்லாம் விட்டுட்டான். ஆனா அவர் பவுலிங் குறை சொல்ல முடியாதுன்னா எனக்கு இன்னுமே வந்து இந்தியாவில ஒரு அது எனக்கு புரியல. ஒரே ஒரு பொசிஷன் கூட எனக்கு இடிக்குது. தூபே பொசிஷன் தான் எனக்கு இன்னும் இடிக்கதான் செய்யுது. ஏன்னு எனக்கு புரியல. தூபே வந்து 3 பால் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல அவனை என்ன ரோல்ல ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா அப்புறம் நீங்க தூபே அனுப்புறீங்கன்னா தூபே என்ன பினிஷரா பாக்குறாங்களா? இந்த மேட்ச் எதுக்கு சும்மா மேட்ச் முடிஞ்சு போச்சு. டெட் ரப்பர்னால சும்மா ஓவர் போடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவனை ஒரு பேட்ஸ்மேனா ஆடுறதுக்கு ரிங்கு இப்படி சொல்றேன். நீங்க தூபே பேட்ஸ்மேன் ஆடுறீங்கன்னா ரிங்கு சிங் ஆடிட்டு போலாம். இல்ல அவனுக்கு பவுலிங் ஆப்ஷன் ஒரு பவுலர் எடுத்துட்டு போங்க. தூபேலாம் தெரிஞ்சு தூபே பேட்ஸ்மேன் ஆகுறீங்கன்னா வந்து அக்சர் பட்டேல் இடத்துல இருக்குங்கடா. அப்பதான் ரோல் பினிஷரா அவன் ஆட முடியாதுன்னு சொல்றேன். இன்னொன்னு அவனை ஆல்ரவுண்டரா பார்க்கவே முடியாது. ஹர்திக் பாண்டியா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வெளியே உட்கார வச்சிருவேன். ரிங்கு சிங்க வச்சு ஆடிடுவேன். கரெக்ட். அதான் சொல்றேன். ஹர்திக் பாண்டியா அவனுக்கு இருக்கும்போது அதுக்கு தாண்டி எதுக்கு தூபே இருக்கான்? ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எதுக்கு ரிங்கு சிங் மாதிரி பிளேயர் டக்குனு ஸ்குவாட் அவுட்டே தூக்கிட்டாங்க. அவன் என்ன தப்பு பண்ணா எனக்கு புரியவே இல்லை. அதுவே எனக்கு பிடிக்கல. அவன் ஒன்றும் தப்பு பண்ணல. சரி விடுங்க. இது ஒரு வீக் லிங்கா இருக்கு. எனக்கு தெரியும் தூபே வந்தாலே இப்போ பிச்சு கஷ்டமா இருந்தா மேபி எனக்கு 90% ஆன சொல்லணும்னா அவன் அடிக்க மாட்டான் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அந்த அடிச்சிருவான் இன்னைக்கு அவன் தான் காப்பாத்தும் அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ரிங்குவா இருந்தா கூட மேபி அடிப்பான்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பேட்ஸ்மேனா தான் ஆட போறான். பவுலிங் ஹர்திக் பாண்டியா தேவையே இல்லை. அடி வாங்கினா மேக்ஸிமம் ஹர்திக் பாண்டியா 4 over 40 அந்த மாதிரி தான் வாங்க போறான். அவன் நீங்க ஒரு நல்ல சீமராவே யூஸ் பண்ணலாம். 3rd சீமரா டவுட்டே வேணாம் ஹர்திக் பாண்டியாவெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வேர்ல்ட் கப் போறதுக்கு இன்னும் கன்சர்னிங் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம டாப் ஆர்டர்ல 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சுமன் கில்லும் சூரியகுமார் யாதவும். அது எனக்கு புரியும். அது என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. சூரியகுமார் யாதவ் எல்லாம் பார்த்தோம்னா இப்பயே இல்ல 2-3 சீரீஸாவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அது ஒரு பெரிய செட்பேக்கா தானே இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப வேர்ல்டு கப் போறதுக்கு முன்னாடி நமீபியா நெதர்லாந்துக்குள்ள ஒரு சீரிஸ் வைங்க. நீட்டா ஃபார்முக்கு வந்துருவா. அப்படி வேர்ல்டு கப்லயே அப்படிதானே இருக்குது. வேர்ல்டு கப் என்ன பெருசா இருக்க போகுது? 2 விஷயம் இருக்கு இதுல வந்துட்டு. இப்ப நீ யார சொல்ற? ஸ்கை அண்ட் கில்ல சொல்ற கரெக்டா? இப்ப ஸ்கை வந்து T20 பெர்ஃபெக்ட். பட் வந்து ஃபார்ம் கன்சர்ன் நீ பேசலாம். பட் கில்லுக்கு வந்து அது கிடையாது. அவனால வந்துட்டு அடிக்க முடியும். பட் மேக்ஸிமம் அவனால வந்துட்டு ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் தான். இன்னைக்கு அவனால இப்ப பிட்ச் நல்லா இருந்தாலுமே இந்த மாதிரி அவுட் ஆயிருப்பான் அவன். மேபி இந்த மாதிரி பெரிய ஷாட் ஃபர்ஸ்ட் ஓவர் போனா அவுட் ஆகுது அதிக சான்ஸ் இருக்கு. அது நீ சாம்சன் மாதிரி ஆள் வந்து எப்படி அடிக்கணும் எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சவனா நீ அப்படி ஆடிட்டு போயிடலாம். நீ கில்ல தான் கொஸ்டின் பண்ணணும். அவனுக்கு நீயே சொல் பவர் அவ்வளோலாம் இல்ல. அவனால வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே போக முடியாது. 30-20 பால்ஸ் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ண முடியும். அது இந்த இந்தியன் டீமுக்கு தேவையில்லைன்னா எனக்கு புரியல. அப்புறம் பட் ஸ்கை வந்துட்டு ஏதோ ஸ்டைல்லே கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டைலிஷ் ஷாட் அடிக்கணும். இன்னைக்கு பார்த்தா ஃபிளிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 பால் பட்டுருச்சு. அவன் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. ஆகா இன்னைக்கு நம்மளே தான் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரி ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவோம்னு சொல்லி போட்டானுங்க. அந்த பஞ்சி பவுன்ஸ்னால பால் கொஞ்சம் ரைட்டு நின்று வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பால் கொஞ்சம் நின்று வந்தனால மிஸ்டேக் மாறினால அது கேட்சா மாறிடுச்சு.
அதுவும் இல்லாம ஸ்டாண்ட்ஸ் அவன் நிக்கிறதே அந்த லெக் சைட் ஆடுக்கு தான் நிக்கிறான், அந்த ஃபிளிக்கு தான் சொல்லிட்டு. ஆஃப் சைடு ஸ்கை எவ்வளவு ஆஃப் சைட் சூப்பரா ஆடுவான் தெரியுமா. அவன் கம்பேக் இந்தியன் டீம் பண்ணும்போது அந்த எம்ஐக்கு வந்து இந்த ஆஃப் சைட் கேம் இம்ப்ரூவ் பண்ணி ஓப்பனிங் பண்ணனால தான் வந்தான். இப்ப எனக்கு அந்த ஆஃப் சைட் கேம் நான் பாக்குறதே கிடையாது. ஸ்பின்ல மட்டும் தான், அதுலயும் மேக்ஸிமம் ஸ்வீப் தான் இப்ப தான் போயிடுறான் ஃபுல்லா தான் நிக்கான். நீ சொல்றாம அந்த டிரைவ் எல்லாம் சூப்பரா ஆடுவான், இந்த கவர்ஸ் எல்லாம் சூப்பரா அடிப்பான். டைம் எடுத்து ஒரு பால் ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒரு 40 பால் 50 ஆடினாலே எனக்கு ஸ்கை வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவான்னு தோணுது. தானம் ஃபரேரோ நல்லா வந்தா ஒரு வந்த பால்ல விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். பேட்டிங் நான் சொல்றேன், அவங்க டீம்ல இன்னைக்கு பேட்டிங்கே பெருசா பார்க்க முடியல. என்ன பிரஷர், எதனால இன்னைக்கு கொலாப்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதை யாரும் சொல்லுங்க, எதனால இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா நல்லா பவுலிங் போட்டாங்களா இல்ல அந்த பிரஷர்னால இவங்க அந்த ஸ்டார்ட்ஸ் போங்கிறதுனால ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் அண்டர் த லைட்ஸ் வந்துட்டு எப்பயுமே எனக்கு அசதீப் வந்தா இந்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் எப்படினாலும் ஒரு 2 விக்கெட் விட்டுறாங்க. பவர் பிளேல சரி டீகாக் அவுட் ஆனது அது ஒன்று விட்டுறலாம். அதுக்கடுத்து வந்ததுல இருந்து பிச்சும் கொஞ்சம் நல்லா பண்ணிச்சு. இவங்களும் கேர்ஃபுல்லான ஆடல. இவங்களுமே வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு போய் அவுட் ஆன மாதிரி தெரியல. பட் எனக்கு தெரியல என்ன சொல்றேன்னு. ஆனா பேட்டே மாதிரி தான் இருக்கு எனக்கும். பட் ஆனா இப்படியே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸ்பின்னு கொஞ்சம் பெட்டர் அப்ரோச் நீங்க பண்ணி தான் ஆகணும். மார்க்ரம் அவுட் ஆனதெல்லாம் வந்துட்டு பேக் ஃபுட்ல போய் அவுட் ஆனா, சக்கரவர்த்தியில எல்லா மேட்சும் கடைசியா ஒரு 6-7 மேட்சா ஒரு 2-3 விக்கெட் எப்பயுமே விட்டுறாங்க. ஸ்பின்னை மட்டும் கொஞ்சம் பெட்டர் பிளே பண்ணிக்கலாம். டிவல் பிரேவிஸ் வந்துட்டு உங்கால்தான் ஏறி. பட் எனக்கு எந்த டவுட்டா இருக்குன்னா, அடிக்கிறான் சூப்பரா, டேலண்ட் இருக்கு, ஸ்கில்ஸ்ல எந்த டவுட்டும் இல்ல. பட் கேம் அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. எல்லா பாலும் அடிக்கணும், யாரா இருந்தாலும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நீ ஸ்கை கேப்டன்சி பண்ணி நீட்டா வந்து அடுத்த ஓவர்ல விக்கெட் போச்சு, இந்த ஓவர் ப்ரீவியஸ் ஸ்ட்ரைக்ல இருக்க ஆப்போசிட்ல நிக்கிற வந்து பவுலர் வந்து அட்டாக் பண்ண போறான், பும்ராவை கொண்டு வந்து அவன் ஃபர்ஸ்ட் பால் தான் மிஸ் பண்றான். அதுக்கு அடுத்த பாலும் அதே ஷாட் ட்ரை பண்ணி அவுட் ஆறான். அதை கொஞ்சம் அந்த ஒரு ஓவர் 30 ஆடி நீ கேமை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாவா செட்டு போலாம். அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரணும். ரா டேலண்டா இருக்கான், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா தான் மெச்சூரிட்டி வரும். பட் இந்த சீரீஸை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க நினைச்ச மாதிரி அவங்க பேட்டிங் கிளிக் ஆகல. நானுமே அந்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை ஹையா ரேட் பண்ணேன். ஏன்னா வந்து எல்லாருமே ஓரளவுக்கு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இப்படி எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் மேட்சா போகணும்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களால அவங்க இது பண்ண முடியல. பட் இந்தியாவுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். லைக் ஹர்திக் பாண்டியாக்கு மெயின் கிரெடிட் கொடுக்கணும். பவுலிங் சூப்பரா போட்டாங்க, ஸோ அதுக்கு வந்து மெயின் கிரெடிட் கொடுக்கலாம். ஓகே, நம்ம பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன மாதிரி டைமென்ஷன்ல போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க, அப்பதான் நாங்க போறோம் டக்குன்னு வரும். ஓகே, அப்புறம் நாங்க நெக்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூல சந்திப்போம். until then, bye from Hari. Bye guys. Bye. Bye.